Hello. Hello. Okay, clear. Okay, clear. Okay. ஓகே, இன்னைக்கு பாஸ்ட் பேப்பர் டிஸ்கஷன் பார்ப்போம். இதுல சில கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின்ஸ், சிலது நியூவா ஆட் பண்ணிருக்கிறது, சிலது இந்த முறை வரும்னு கெஸ் பண்ற கொஸ்டின்ஸ். இதெல்லாம் எப்படி ஆன்சர் பண்றது கேக்குற பாயிண்ட்ஸ் கேட்ட மாதிரி. So first, what do you mean by performance appraisal and performance management? Explain with example. இது 2019 and performance appraisal and performance management are similar terms with similar meaning which can be used interchangeably. Do you agree with the above statement? Justify your answer. இது வந்து 2022. So இது மட்டும் இல்ல, இந்த கொஸ்டின்ஸ் வந்து இதை விட நிறைய பாஸ்ட் பேப்பர்ஸ்ல வந்திருக்கு. நான் இந்த ரெண்டு கொஸ்டின் அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுற ஆனா ஒரே கேள்வியை கேட்கிற ரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்கு. இது வந்து மெயினா நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா எப்படி சரி ஒரு 10 மார்க்ஸோ 20 மார்க்ஸ் ஈவன் 20 மார்க்ஸ்க்கு வரலாம் 10 மார்க்ஸ்க்கு வரலாம். ஸோ என்ன மாதிரியா இதுக்கு ஆன்சர் ப்ரொவைட் பண்றதுன்னு பார்ப்போம். First of all, you should explain what is performance appraisal and what is performance management. Okay. Performance appraisal is the process by which organizations evaluate employee job performance. So this one is the definition given by Davis, 1985. So ஒரு 2 அல்லது உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சிருக்க ஏதாவது ஒரு டெஃபினிஷன் யாராவது கொடுத்த ஒருத்தரோ யாரோ கொடுத்த டெஃபினிஷன் கட்டாயமா ப்ரொவைட் பண்ணுங்க. அதாவது அவங்களோட நேம் இயரை மென்ஷன் பண்ணி ப்ரொவைட் பண்ணுங்க. அண்ட் நீங்க பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னா என்னன்னு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களோ அதையும் இன்க்ளூட் பண்ணுங்க. ஸோ இப்ப பேப்பர் மார்க்கிங் பண்ணும் போது அவங்களுக்கு வேணும் நீங்க வந்து அதுக்கான சர்ச்ல வந்து இறங்கியிருக்கீங்க. ஸோ நீங்க படிச்சிருக்கீங்க என்னன்றத வந்து டெஃபினிஷன்ல இருந்து நீங்க வந்து கிராப் பண்ணிருக்கீங்கன்றது விளங்கும். ஸோ அவ்வளோவா மார்க்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இங்க பார்ப்போம். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இஸ் த ப்ராசஸ் பை விச் ஆர்கனைசேஷன் எவலுவேட் எம்ப்ளாயி ஜாப் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ன்றது annually வந்து செய்யலாம். சில ஆர்கனைசேஷன்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவா இருக்குதுன்னு சொன்னா அவங்க வந்து 6 monthsக்கு ஒருக்கா கூட செய்யறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆர் எல்ஸ் மந்த்லி கூட செய்வாங்க. பட் மோஸ்ட் காமனா செய்யறது இப்போ இயர்லி ஒன்ஸ் annually செய்வாங்க. ஸோ அதாவது என்னன்னா ஒரு எம்ப்ளாயி அல்லது ஒரு டீம்ட பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன மாதிரியான இன்புட் கொடுத்து அவங்க அவுட்புட் எப்படி வருதுங்கிறத வந்து கிளியரா ஒரு இமேஜ் ஒண்ணு காட்டுறதுக்காக செய்யறதுதான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். இதுதான் நீங்க புரிஞ்சுட்டு எழுதுறதுன்னு சொன்னா இந்த மாதிரியான சிம்பிளான வேர்டிங்ல வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நீங்க ஒர்க் பண்ற கம்பெனியை வச்சு உங்களோட டிபார்ட்மெண்ட்டை வச்சு. And performance appraisal is any procedure that involves setting work standards, assessing the employee's actual performance relative to those standards, and providing feedback to the employee with the aim of motivating him or her to eliminate performance deficiencies or to continue to perform above par. ஸோ இதுல இருந்து என்ன விளங்குன்னு சொன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து
அதாவது ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி ஒரு டீம் எடுத்து ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து நாங்க பெர்ஃபார்மன்ஸ் எவல்யூவேட் பண்ணும்போது அவங்களுடைய எரர்ஸ் அதாவது என்ன குறைகள் எதுவும் இருந்தா அது இல்லாம ஆக்குறதுக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எவல்யூவேஷன் அப்ரைசல் வந்து யூஸ் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் மூலமா ஒருத்தங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா அவங்கள வந்து மோட்டிவேட் இன்னும் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கான ரெகக்னிஷன் கொடுக்கறது மூலமா பெர்ஃபார்மன்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லாம ஒருத்தங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லோவா இருக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கான அந்த ட்ரைனிங்க கொடுக்கறதுக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வந்து யூஸ் ஆகுது. அதாவது மோட்டிவேட் பண்ணி ட்ரைனிங் தேவைப்படுற இடத்துல ட்ரைனிங் கொடுத்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிறத எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டலாங்கிறதுக்காகவும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் யூஸ் ஆகுது. ஸோ ஒரு டெஃபினேஷன் நீங்க கொடுக்கும் போது அந்த டெஃபினேஷனை கொடுத்துட்டு இது என்னத்துக்கெல்லாம் யூஸ் ஆகுதுங்கிறதையும் நீங்க இன்க்ளூட் பண்ணலாம். இஃப் it is a question for 25 marks, then you should give likewise. Okay. இப்ப அந்த மாதிரி கொடுக்கும் போது அதுல பாயிண்ட்ஸும் இருக்கும். நீங்க அந்த 25 மார்க்ஸை கவர் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். அதை விட்டுட்டு 25 மார்க்ஸுக்கு வேற எதையாவது எழுதி நீங்க பக்கமா நினைச்சாலும் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. அண்ட் தென் முக்கியமா ஒரு எக்ஸாம்பிள் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்ப இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலுக்கான எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்கணும்ன்றதையும் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப பார்ப்போம். Many organizations should use the terms of performance appraisal and performance management interchangeably for their employee evaluation process. However, these two terms are not the same. So, இப்ப வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நாங்க இது சேமா இல்லையான்றதையும் இது ஒண்ணுக்குள்ள எப்படி சேஞ்சுன்றதையும் வந்து சொல்லியே ஆகணும். இப்ப இதுல வந்து கேட்டிருக்காங்க what do you mean by performance appraisal and performance management, explain with exampleன்னு சொல்லும் போது கூட இதுல கேட்கல இது ரெண்டும் சேமா இல்ல எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்கலன்றதுக்காக 25 மார்க்ஸுக்கு வர கொஸ்டினுக்கு நீங்க அதை இக்னோர் பண்ணிட்டு இதுக்கு தனித்தனியா ஒரு டெஃபினிஷனை கொடுத்து எக்ஸாம்பிளை மட்டும் கொடுக்கறத விட இதுக்குமே நீங்க இதுக்கான ஆன்சர் அதாவது இது ரெண்டும் சேஞ்சபிளா ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி கனெக்ட் ஆகுது இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றது முக்கியம். Performance appraisal is a narrow concept while performance management is much broader. So இதுல என்ன விளங்குதுன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வர ஒரு சின்ன பார்ட். பட் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது broader than performance appraisal. The latter includes many different activities which ensure the performance of the employees is aligned to the ultimate goal of the organization. Performance management is a systematic process for implementing organizational performance by developing the performance of individuals and teams. It is a process which combines goal setting, so இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலை இன்க்ளூட் பண்ணது தான் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இது ரெண்டும் வந்து சேம் இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு நெரோ பார்ட் தான் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொன்னா goal setting, performance appraisal, employee development into a single system which aims to ensure the employees' performance supporting to the organization's strategic aims. So, performance management is not a mere meeting with employees once or twice a year to review how they have performed. Rather, it is about setting goals to meet organizational aims, interacting weekly, monthly, or yearly with employees to ensure their continuous improvement and ensuring the employees'
have necessary training to perform their jobs. So நான் performance appraisalல சொல்லியிருந்தேன். performance appraisalன்றது வந்து annually தான் செய்வாங்க. annual சில கம்பெனில அது சேஞ்ச் ஆகும். ரொம்ப நெசசரியா இருக்கும்போது அவங்க 6 monthsக்கு ஒருக்காவோ அல்லது மந்த்லியோ செய்யறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து ஒவ்வொரு டேஸும், அதாவது வீக்லி மந்த்லின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலயும் வந்து அதுக்கான ப்ராக்ரஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். எப்படி கோல் செட்டிங் பண்றதுல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் எப்படி வந்து ப்ராக்ரஸ் பண்றது, ஸோ இது எல்லாமே வந்து வீக்லி கூட வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒருக்க பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பண்ணி அவங்களோட வீக்னஸ் என்ன ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுட்டு விட்டுறது இல்ல. ஐ மீன் தெரிஞ்சுட்டு அடுத்த ஸ்டெப் நாங்க செய்யும் போது அந்த ஸ்டெப் என்னவாகுது, அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆகுது. கிளியரான பாயிண்ட் இது. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ன்றது annually வந்து செய்யறாங்க. ஸோ annually செய்யறது தான் காமனான பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். பட் சில கம்பெனிஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ன்றத வந்து 6 monthsக்கு ஒருக்கா கூட செய்யறதுக்கான சான்சஸ் இருக்கு. இஃப் இட் இஸ் ஒரு ஸ்மால் கம்பெனியா இருந்தா 6 monthsக்கு ஒருக்கா செய்வாங்க, செய்யாமலே விடுறதுக்கான சான்சஸும் கூட இருக்கு. பட் மோஸ்ட் காமனா வந்து annually செய்வாங்க. இப்ப இந்த annually செய்யறதுக்கான ஒரு விஷயம் வந்து வேணும்ன்றப்போ பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து முக்கியம். ஏன்னா அது கண்டினியூஸா ரிவ்யூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கண்டினியூஸ் ரிவ்யூ ஆகி தான் என்ன நடக்கும்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ன்ற ஒண்ணு இயர்லி ஒன்ஸ் செய்யறாங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிறது தான் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஸோ ரெண்டும் ஒண்ணு கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிறது பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலே தவிர பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலுக்குள்ள வர பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் கிடையாது. ஸோ கொஸ்டினை மாத்தி கூட கேட்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வர்றது பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், இதை அக்ரி பண்றீங்களான்ற மாதிரியான கொஸ்டின் கூட கேட்கலாம். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணாம இருந்தா சரி. பெர்ஃபார்மன்ஸ் management is not a meeting with employees once or twice a year to review how they have performed. Rather, it is about setting goals to meet organizational aims, interacting weekly, monthly, or yearly with employees to ensure their continuous improvement, and ensuring the employees have necessary training to perform their jobs. So if it is not, we should provide a proper training. So இங்க வந்து proper trainingன்றதை விட when training necessary, எப்ப ட்ரைனிங் நெசசரியா இருக்கோ அந்த டைம் ப்ரொவைட். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் செய்யும் போது ப்ராப்பரான ட்ரைனிங்கை தான் பிக் அவுட் பண்ண போறாங்க. ஸோ நாங்க அந்த வேர்டிங்கையும் பார்த்து இன்க்ளூட் பண்றது ரொம்ப முக்கியம். If you closely look into these definitions, you will understand that performance appraisal is also a part of this broader performance management. இதுல வந்து OUS ஸ்டடி மெட்டீரியல்ல கொடுத்திருக்க டிஃபரன்ஷியேஷன்ஸ் தான் இது. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். டாப் டவுன் அசஸ்மெண்ட், ஜாயிண்ட் ப்ராசஸ் த்ரூ DARA, annual appraisal meeting, continuous review with one or more formal reviews. ஸோ இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி annualன்றது தான் காமன் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். பட் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டினியூஸ் ரிவ்யூ வித் ஒன் ஆர் மோர் ஃபார்மல் ரிவ்யூஸ். ஸோ when it is necessary, they should do performance reviews continuously. So otherwise they couldn't reach their goal. That's the main reason. So another one is use of ratings. So what we use in performance appraisal?
use of ratings. So performance management is different than performance appraisal. So here we are using ratings less common. Then focus on quantitative objectives. So here focus on values and behaviors as well as objectives. So இதுல வந்து மீன் பண்றது என்னன்னு சொன்னா பாயிண்ட்ஸ் அதாவது ரேட்டிங் அந்த மாதிரியான குவான்டிடேட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து தான் இங்க வந்து ஃபோக்கஸ் ஆகுது. பட் இங்க வந்து பிஹேவியர் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ்ல இருந்து வேல்யூஸ்ல இருந்து எல்லாமே ஃபோக்கஸ் ஆகும். காம்ப்ளெக்ஸ் பேப்பர் ஒர்க் ஹியர் டாக்குமெண்டேஷன் kept to a minimum. ஸோ இங்க தான் பேப்பர் ஒர்க்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபார்மா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நடக்கும். பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து அந்த விஷயங்கள் வந்து நடக்காதுன்னு இல்லை, பட் வெரி லோ. Conducted by the HR department, conducted by managers and supervisors. So இங்க வந்து retrospective approach and performance management வந்து future oriented approach. Linked to compensations, not usually linked to. So இது வந்து கம்பன்சேஷன்ஸ்க்கு வெரி க்ளோஸ்லியா இருக்கலாம். இதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ன்ற போது ஹை லெவல் பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கான டார்கெட் அச்சீவ் பண்ண ஒரு கம்பன்சேஷனோ அது ஈவன் ஒரு லெட்டர் ஃபார்ம்ல கூட இருக்கலாம், அல்லது என்னது இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ்ஸ் ஃபார்ம்ல கூட இருக்கலாம். பட் இங்க வந்து யூஸ்வலி அந்த கம்பன்சேஷனோட கனெக்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்றதுதான் விஷயம். ஸோ இது இவ்வளவுக்குமே வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிள், அதாவது ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் உங்களோட கம்பெனியை ரிலேட் பண்ண ஒரு எக்ஸாம்பிளை ப்ரொவைட் பண்ணலாம். Do you think motivational theories can be successfully applied to understand employee motivation in Sri Lankan organization? So இந்த கொஸ்டின் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 2 times வந்திருக்கு. இயரை நான் மென்ஷன் பண்ணாம விட்டுட்டேன், பட் 2 times வந்திருக்கு. அண்ட் even the companies which are not concentrated on the training process focus on motivational theories. Most of the employee motivation practices in Sri Lanka have focused on providing intrinsic and extrinsic rewards for their employees to be happy and satisfied with the organization and their employment. Many organizations have human-related problems, highlighting the need of a motivational mechanism. The problem is how far these theories can be used in changing situations. As such, most of the motivational theories are not applicable to all circumstances. So yes, Sri Lanka common-ஆவே trainings அவ்வளவா ஃபோக்கஸஸ் ஆகாத கம்பெனிஸ்லயும் மோட்டிவேஷனல்ன்றது வந்து இன்டிரெக்டா கூட நாங்க பார்க்க, டிரெக்டான்றத விட இன்டிரெக்டா கூட பார்க்க முடியும். என்கரேஜ்மெண்ட்ஸ் இருக்கும், சூப்பர்வைஸ் அண்ட் சூப்பர்வைசிங், அண்ட் ஆல்சோ இன்க்ரிமெண்ட். இந்த இன்ஸ்ட்ரின்சிக் எக்ஸ்ட்ரின்சிக் ரிவார்டுன்றதுல வந்து நாங்க இன்சென்டிவ்ஸ், இன்க்ரிமெண்ட், போனஸ் and also promotions, recognitions, certificates, awarding ceremonies. ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட் காமன்லி நடந்துட்டே இருக்க ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸா வந்து நாங்க ஸ்ரீலங்கா அண்ட் பேங்கிங் செக்டர்ஸ்ல ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்ஸும், இன்சூரன்ஸ் செக்டர்ஸ்ல, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் annually அவங்க அவார்டிங் செரமனி ப்ரோக்ராம்ஸ் ஆகும்.
அரேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ சில கம்பெனிஸ்ல வார்டிங் செரமனிஸ் வந்து லோவா இருந்தாலுமே கூட இயர்லி annually ஃபெஸ்டிவல்ஸ் டைம்ஸ்ல கூட இந்த எக்ஸ்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸ்ன்றது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இருக்கும். அண்ட் இன்ட்ரின்சிக்கும் வந்து இயர்லி கட்டாயம் ப்ரொவைட் ஆகிட்டே தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் ஒன்ஸ் அகேன். Okay guys, let's continue. So இப்ப இந்த ரெண்டுக்கும் வந்து நீங்க வந்து மோட்டிவேஷன்ன்றப்போ வந்து இதுகளை வச்சுதான் எக்ஸாம்பிள்ஸ் எழுத போறீங்க. ஈவன் நான் சொன்ன மாதிரி அலியான்ஸ்ன்ற கம்பெனி எடுக்கலாம், HNB எடுக்கலாம், பேங்கிங் செக்டர்னு சொல்லும் போது செலான், அண்ட் ஆல்சோ சில மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து பெரிய ஒரு செரமனியா அப்படி வந்து செய்யாம சின்னதாவே கம்பெனிஸ்குள்ளேயே மோட்டிவேஷன் வந்து ப்ரொவைட் ஆகுறது எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். அப்படி இல்லாட்டி சிம்பிளான எக்ஸாம்பிள்னு சொல்ல போனா ஒரு குரூப் டீம் ஃபுல் அண்டர் சூப்பர்விஷன்ல அந்த சுப்பீரியர் ஆபீசர்ட வந்து ஒரு மோட்டிவேஷன் என்ன மாதிரியான மோட்டிவேஷன், அவர் என்ன மாதிரியாக சஜஷன்ஸ் கொடுக்குறாரு, அண்ட் ஆல்சோ எப்படி வந்து ப்ரொமோஷனுக்கோ சரி ரெகக்னிஷனுக்கோ சரி ரெக்கமெண்ட் பண்றாருன்ற மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம். ஸோ எஸ், இங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து இது மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள். நீங்க வந்து ஒரு குயிக்கா வந்து பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள், அதாவது நெட்ல குயிக்கா பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான் இது. இத வந்து நான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ எப்படியான எக்ஸாம்பிள் எழுதலாம்னு இப்ப சொன்னேன். இப்ப இது எப்படின்னா, in 1988, the group of Halanka has commenced in Haliakoda by the cooperation of two siblings who named as Mr. Rahena de Silva and Mr. Kapila de Silva. The motivational strategies of the ஆர்கனைசேஷன். நான் இதை வந்து ஆல்ரெடியும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ல கொடுத்து இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இதோட சேர்த்து நான் இப்போ உங்களுக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் தான் என்ன மாதிரியா இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸை நீங்க கிரியேட் பண்ணி விச் மீன்ஸ் நீங்க கரண்டா ஒர்க் பண்ற கம்பெனில என்ன மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸை எடுத்துக்கொள்ளலான்றதையும் சொல்லியிருந்தேன். அண்ட் மோஸ்ட் காமனான பேங்கிங் செக்டர்ஸ், இன்சூரன்ஸ் செக்டர்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்ஸ்ல கூட வந்து நீங்க அந்த மாதிரியான விஷயம், அண்ட் ஆல்சோ மெயின்லி மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ், அதாவது நீங்க வந்து ஃபுட் மேனுஃபேக்சரிங் சைட் போகலாம், அண்ட் ஆல்சோ எஸ் க்ளோத்திங் அந்த சைட்ஸும் வந்து போகலாம். ஸோ இதுல வந்து the entire workforce of the organization is only 98, including both managerial and non-managerial level employees. From among them, more than 60% of the employees are related with direct frontline sales people. Therefore, each and every motivational programs are conducted by given higher priority to those people, because Helanka programs, Helanka believes that they are the service people who directly engage with the customers by backup through other employees. Below mentioned factors and strategies have implemented to energize the employees of the organization to achieve the desired outcomes of the entity. Yes, here is the rewards which they are providing. Okay, currentlyயும் இததான் செய்யறாங்களான்றது ஷுவர் இல்ல, பட் இது வந்து அங்க நடைமுறையில இருக்கிற ஒரு ரிவார்டிங் சிஸ்டம், அதாவது மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ்.
So monetary reward, non-monetary reward. Salary above the market level, performance allowance, attendance allowance, incentive and bonus, loyalty card allowance, special allowance. ஸோ நான் இந்த இன்சென்டிவ் போனஸ் இன்க்ரிமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரியான அலவன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தேன். ஸோ இவங்களும் வந்து அதை செய்யறாங்க. And non-monetary rewards insurance benefits, gifts, uniforms, 50% discount. இந்த இருக்குது நான் சொன்ன மாதிரி அவார்டிங் செரமனி இவங்க செய்யறாங்க. சில கம்பெனிஸ்ல இந்த அவார்டிங் செரமனின்றத வந்து பெருசா செய்யலாட்டியும் அங்க நடந்துட்டு தான் இருக்கும். ஈவன் த்ரூ மெயில்ஸ், சர்டிபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் இன்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் ஷார்ட் நோட்ஸ்ல அதிகமா வரக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் மோட்டிவேஷனல்னு கேட்டாலே நீங்க இதுகளை எடுத்து எழுதலாம். இதுகளை எடுத்து எழுதினாதான் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், இன்க்ளூட் ஆகும். ஸோ த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரிவார்ட் இஸ் extrinsic or external to the individual. Example, salary increments, incentives, free meals, official vehicle, medical insurance. Those rewards are part of the job situation and are given by others. They are externally mediated and generally satisfy lower order needs. So the second type of rewards is intrinsic to the individual and stem directly from the performance itself. These rewards are internally mediated since the individual rewards himself. These rewards can be thought of as satisfying higher order needs such as self-esteem and self-actualization. Feelings of accomplishment, feelings of growth, achievement, and using and developing one's skills and abilities. இந்த இன்ட்ரின்சிக் ரிவார்டுன்றது வந்து அவங்களுக்குள்ள இருந்து அவங்க ஃபீல் பண்ற ஒண்ணு. நாங்க அந்த ஹைரார்கி இருக்கு இல்லையா, அதுல படிச்சிருப்போம் எஸ்டீம் நீட்னு சொல்லி ஒண்ணு, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்னு ஒண்ணு. ஸோ அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீடுன்றது தான் இந்த இன்ட்ரின்சிக் நீட்ஸ்குள்ள, அதாவது ரிவார்ட்ஸ்குள்ள வரும். அதாவது அவங்களே வந்து ஃபீல் பண்ணணும், அவங்களே க்ரோத் வந்து இருக்கு, அச்சீவ்மெண்ட்ஸ் நாங்க பண்றோம், நம்மளுக்கான ரெகக்னிஷன் கிடைக்குது அப்படிங்கறத வந்து ஃபீல் பண்றதுதான் இந்த இன்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸ். Okay. There are 3 characteristics which jobs must possess if they are to 1 minute, guys, 1 minute.
Okay. There are three characteristics which jobs must possess if they are to arouse higher order needs and to create conditions such that people who perform them will come to expect that good performance will lead to intrinsic reward. Job has an intrinsic rewards. So இந்த question வந்து உங்களோட ஸ்டடி ஃபேக்ட்ல ஒரு பார்ட்டா இருக்கு. பட் இது வந்து அவ்வளோ யார் கண்ணிலையுமே படாத அண்ட் ஆல்சோ கொஸ்டின் பேப்பர்ல இன்டிரெக்டா ஒரு கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. சோ நீங்க இன்ட்ரின்சிக் ரிவார்டுன்ற போது வந்து எதேதோ சும்மா எழுதுறதுக்கு பதிலா இந்த பாயிண்ட்ஸ் வச்சு எழுதுனீங்கன்னு சொன்னா அக்குரேட்டான ஸ்கோர் வந்து யூ ஷுட் கெயின் அக்குரேட் ஸ்கோர். ஸோ இப் நீங்க வந்து அப்படி கெயின் பண்ணணுமா இருந்தா இத எல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். So the first is that the individual must receive meaningful feedback about his performance. This may mean the individual must himself evaluate his own performance and define the kind of feedback that he is to receive. It may also mean that the person may have to work on a whole product or a meaningful part of it. ஸோ ஃபர்ஸ்டா நாங்க என்ன செய்யணும், ஒரு ஜாப்புக்கு வந்து இன்ட்ரின்சிக் ரிவார்டுன்றது வேணும்னா எப்படி நாங்க அதை கிராப் பண்ணலான்றது தான் விஷயம். அதுக்கு 3 கேரக்டரிஸ்டிக் இருக்குன்றது மெயின். இன்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸ்ன்றது என்னது, செல்ஃப், அதாவது எஸ்டீம் நீட், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ல வந்து இருக்கிற அந்த ஒரு விஷயம் தான் வந்து இன்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸ். ஓகே, இப்ப தெளிவா சொல்ல போனா இந்த இன்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸ் நாங்க ஃபீல் பண்ணணும், ஒரு எம்ப்ளாயி ஃபீல் பண்ணணும்னா அதுக்கு 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், individual must receive meaningful feedback about his performance. So he or she should receive what? Meaningful feedback. Okay. This may mean the individual must himself evaluate his own performance and define the kind of feedback that he is to receive. So first of all, he should mean his own performance. So by himself, he should what? He should evaluate his own performance and then only define the kind of feedback that he is to receive. Then it may also mean that the person may have to work on a whole product or meaningful part of it. The second one is the job must be pursued by the individual and requiring him to use the abilities that he values in order for him to perform the job effectively. Only if an individual feels that his significant abilities are being tested by a job, feeling of accomplishment and growth be expected to result from good performance. So that is the second point. What is the final and third characteristic? Here is finally, the individual must feel he has a high degree of self-control over setting his own goals and over defining the path to these goals. Only if this condition exceeds,
Will an individual experience psychological success as a result of good performance? So, these are the main 3 points and characteristics if job as an intrinsic rewards. Okay, so you should at least memorize easy words and you should include these three characteristics as a 3 points or as a examples likewise. So they never ask directly. Sometimes we have a chance to include what are the three characteristics which you must possess like that, but they will ask you indirectly, like in explain intrinsic rewards, what rewards characteristic, or else what rewards like கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கேட்கறதுக்கு சான்சஸ் கம்மி. பட் அந்த இன்ட்ரின்சிக் ரிவார்டால நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க ஆர்எல்ஸ் அது எப்படியாக ஃபீல் ஆகும். The way the intrinsic reward should feel and grab your points likewise. ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும்போது இன்ட்ரின்சிக் ரிவார்டுன்னு அண்டர்லைன் பண்ணாலே இந்த கேரக்டரிஸ்டிக் எல்லாம் இன்க்ளூட் பண்றது பெஸ்ட். ஸோ இங்க வந்து ஜாப் ஆஸ் அன் இன்ட்ரின்சிக் ரிவார்டுக்கு தனியா ஒரு பாயிண்ட். Job content is the critical determinant of whether employees believe that good performance on the job leads to feels of accomplishment, growth and self-esteem. இங்க வந்து பாயிண்ட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி எல்லாம் காட்டணும்னா self-esteem, self-growth and self-actualization அந்த ஹியரார்கில டாப்ல உள்ள அந்த ஷார்ப் பாயிண்ட்ல உள்ள விஷயங்கள் எல்லாம் தான் இந்த இன்ட்ரின்சிக் ரிவார்ட். That is whether individuals will find jobs to be intrinsically motivating. Job content is important here because it serves a motive arousal function where higher order needs are concerned and because it influences what rewards will is seen to stem from good performance. ஸோ இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் நீங்க கட்டாயம் இன்க்ளூட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். அண்ட் ஹவு டு மோட்டிவேட் மினிமம் வேஜ் எம்ப்ளாயீஸ் என்ற கொஷன்ஸ் வந்து யாரும் என்ன சொல்றது எல்லாரும் இக்னோர் பண்ணிட்டு ப்ராக்டிக்கலா எழுதுவோம்னு சொல்லி போற கொஷன். ஸோ இது ப்ராக்டிக்கலா எழுதுற கொஷன் தான். பட் உங்களோட ஸ்டடி பேக்கேஜ்லயே இதுக்கான பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. You no need to memorize all those sentences and wordings, but you should go and read session 10 page number 97 block 1. So it's clear. So read பண்ணி you wanna pick out some ideas from that. So that's the main reason I'm telling this. But அதை அப்படியே மெமரைஸ் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ண சொல்லல. ஓகே, ஸோ மினிமம் வேஜ் employees sometimes may represent the majority of an organization's workforce, especially where production facilities are concerned. These employees include young freshers who are at the early stage of their careers, unskilled workers, and individuals with less job opportunities. The biggest mistake managers do is to fall into thinking that these workers are motivated only by money.
Of course, money will be the prime motivator, yet it's not the only motivator. So இதுல கிளியரா புரியுது இல்லையா? மோட்டிவேட் ஒரு மினிமம் வேஜ் எம்ப்ளாயீஸ் எப்படி மோட்டிவேட் பண்றதுன்ற கொஸ்டனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மினிமம் வேஜ் எம்ப்ளாயீஸ் யாரு? மோஸ்ட்லி இப்ப வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உள்ளவங்களுக்கே வந்து வேஜஸ்ன்றது எப்படியுமே கொஞ்சம் ஹை லெவல்ல தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராங்க. சம்டைம்ஸ் இப்போ ஒர்க் இல்லாம டிரெக்டா கிராஜுவேஷன் முடிச்சிட்டு ஒர்க் போறவங்களுக்கு மேபி அவங்களுடைய டெசிக்னேஷன் அண்ட் அவங்களுடைய வேஜஸ் அதாவது சேலரி பேக் ஹை லெவல்ல இருக்கலாம். ஸோ அந்த டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இல்ல. இங்க வந்து ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் தியர் கேரியர்னு மீன் பண்றதுல நீங்க சொல்லலாம். இப்படி டிவைட் பண்ணி கூட சொல்லலாம். இதுல டிவைட் பண்ணில, பட் நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தரேன். டிவைட் பண்ணி கூட சொல்லலாம். nowadays earlier stage of their careerன்னு சொல்லும் போது சாரி graduates and school leavers கூட இருக்காங்க. இப்ப அந்த ஜாப்ன்ற ஒரு டெசிக்னேஷன் அண்ட் அந்த கம்பெனியை பொறுத்து தான் நமக்கு வேஜஸே வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ இது எல்லாம் கன்சிடர் பண்ணி ஏர்லியர் ஸ்டேஜ்ல மினிமம் அதாவது மினிமம் வேஜ் சேலரி பேக்கேஜோட இருக்கிற ஒரு எம்ப்ளாய மீன் பண்ணுறீங்கன்றத தெளிவா மீன் பண்ணி எழுதுறது என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். ஏன்னா மார்க்ஸ் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாம். பிகாஸ் நவடேஸ் வந்து ஏர்லியர் ஸ்டேஜில் உள்ள எல்லா எம்ப்ளாயீஸுமே வந்து மினிமம் வேஜஸ் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியா தான் இருக்குதுன்றது வந்து ஒரு 50% உண்மை. And then unskilled workers and individuals with less job opportunities. This is the good point. Unskilled workers, individuals with less job opportunities என்ற பாயிண்ட ஹைலைட் பண்ணியே எழுதலாம். பிகாஸ் அப்போ வந்து மினிமம் வேஜஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் they have likewise like 80% chances வந்து இருக்கு. The biggest mistake managers do is to fall into thinking that these workers are motivated only by money. This one is by okay only by money. ஸோ மணில வந்து மோட்டிவேட்டட் ஆகுறதுன்றது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கம்மி. பிகாஸ் ரெகக்னிஷன்ஸ் ஆர் தேர், ஓகே, ப்ரமோஷன்ஸ் ஆர் தேர். ஸோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணணும். அஃப்கோர்ஸ் மணி வில் பி த பிரைம் மோட்டிவேட்டர், yet it is not the only motivator. So you should provide a great example which one by real world examples. So current company examples, your company examples, and common examples also there you can pick out from net. But don't do copy paste, just read and take some ideas from that. And நாங்க வந்து இப்போ பார்க்க போறது one minute. Okay.
So அந்த மாதிரி type of questions எழுதுறதுக்கு you should go through with these. Session 10. Contemporary issues in motivation. So, okay, இதுல என்னென்ன include ஆகியிருக்குன்றது motivating a diverse workforce. So, diverse workforce ன்றது என்னன்றதை நான் previous செஷன்ஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வேற ஒரு சப்ஜெக்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் உங்களுக்கான சப்ஜெக்ட் தான் அதுன்றப்போ உங்களுக்கு கட்டாயம் இது தெரிஞ்சு இருக்கும். ஸோ இப்போ நாங்க பார்ப்போம் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து எப்படி ப்ரொவைட் பண்றதுன்னு. பே ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் டைம் ஆன் த ஜாப். Challenge of motivating different jobs. How to motivate minimum wage employees. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். Motivate professionals at workplace. Managing work-life balance. ஸோ இதுல வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஒரு கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கூட இருக்குது. பிகாஸ் ஆல்ரெடி வந்தனால நான் கெஸ் பண்ணி சொல்றேன். பட் ஷுவரா வரும்ல. இதை கோ த்ரூ பண்ணும்போது இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும்போது இதை வந்து நீங்க பிக் பண்ணி போடுறதன் மூலமா வந்து ஸ்கோர்ஸ் பண்ண மார்க்ஸை வந்து கெயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ diverse workforceன்றது என்னது? ஒவ்வொரு different regions the religion, countries and languages and also female, male, age differentiate and designation differentiate. So இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு race and also experience wise, skills wise இது எல்லாமே வந்து ஒரு மேனேஜபிளா டிஃப்ரெண்டா மேனேஜபிளா இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஹார்டாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றதுமே ரொம்பவும் ஹார்டான ஒரு விஷயமா இருக்கும். இதுகளெல்லாம் இன்க்ளூட் பண்ணதான் இந்த டைவர்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ்ன்றது. ஸோ அந்த ஒர்க் ஃபோர்ஸை எப்படி மோட்டிவேட் பண்ணலாம்ன்ற கேள்வி. ஆல்ரெடி நாங்க பார்த்தோம் மினிமம் வேஜ் வாங்குற எம்ப்ளாயிஸை எப்படி மோட்டிவேட் பண்ணலாம். ஸோ அது வந்து மெயினா மணி மட்டும் இல்லைன்றது விஷயம் தான் மெயினா வச்சு ஆன்சர் எழுதுறது எப்படின்றத வந்து பார்த்தோம். அண்ட் ஹியர் வி ஹேவ் motivating a diverse workforce. How to motivate diverse workforce. So there should be a question. That would be a question. So the composition of today's workforce is less homogeneous than ever. Okay. This so in the word you வச்சுக்கோங்க. So diverse workforce தான் கேட்கணும்ட்டு இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட் ரீஜன்ல இருந்து இந்த ஒர்க் ஃபோர்ஸை எப்படி மோட்டிவேட் பண்ணுவோன்றதும் வந்து கேட்கலாம். ஹோமோஜினியஸ்ன்னு சொல்லியும் மீன் பண்ணலாம். ஸோ எது வந்தாலும் வந்து ஆன்சரை இப்படிதான் எழுதணுங்கிறத மைண்ட்ல இருக்கணும். This diversity in contemporary world does not only refer to gender and domestic racial differences, but to differences in நான் சொன்ன மாதிரி differences in என்னது age, culture, religion and physical ability. So not only that, increasing interconnectedness and interdependence among global communities has enabled pre-mobilization of resources, including human resources, across countries, thus bringing different nationalities together in a workplace. This diversity complicates the task of motivating employees as managers consider diverse motivational variables. So flexibility is the key for effective implementation of motivation in the presence of diversity. Managers must be knowledgeable and flexible enough to accommodate these individual differences in deciding appropriate motivational techniques. So, main flexibility is the main point. Okay, flexibility point எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மேனேஜருக்கு என்ன மாதிரியான flexibility வேணும்
எப்படியான டைவர்சிட்டியில இருக்கிற எம்ப்ளாயிஸ மோட்டிவேட் பண்ணணும்னா ஸோ என்ன மெயினா வேணும்ன்றது வந்து deciding appropriate motivational technique. So you should underline, highlight this. Deciding appropriate motivational techniques is main thing for flexibility. For instance, if gender diversity is concerned, men have different aspirations in life when compared to their female counterparts. Men place more value on autonomy, material rewards, and status, whereas women value opportunities to learn, feeling of security, flexible work hours, and friendly interaction with others. So, இங்க flexibilityன்றத வந்து மேனேஜர் எப்படி எடுத்து டிசிஷன் எடுக்கணும்ன்றப்போ டிசைடிங் அப்ரோப்ரியேட் மோட்டிவேஷனல் டெக்னிக்ஸ்ன்றது மெயின் விஷயம். ஸோ இங்க ஒரு டைவர்சிட்டியா வந்து ஜெண்டரை நாங்க பிக் பண்ணும்போது இப்ப நீங்க ஜெண்டரை தான் பிக் பண்ணணும்ட்டு இல்ல ஏஜை பிக் பண்ணலாம் அண்ட் நேஷன் பிக் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ ரிலீஜன் பிக் பண்ணலாம். இதை பிக் பண்ணும்போது இப்ப இங்க ஜெண்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க, மென்னுக்கு என்ன தேவை, உமனுக்கு என்ன தேவை. மென்ன்ற பிளேஸ்ல வந்து அவங்களுக்கு ஆட்டோனமி, மெட்டீரியல் ரிவார்ட்ஸ், ஸ்டேட்டஸ் இத மெயினா பார்ப்பாங்க. இத பாயிண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் ஹியர் இந்த பார்ட்ல விமன் எடுக்கும் போது லேர்ன், ஃபீலிங், செக்யூரிட்டி, ஃபிளெக்சிபிள் ஒர்க் ஹார்ஸ், ஃப்ரெண்ட்லி இன்டராக்ஷனை வந்து ஃபீமேல் வந்து மெயின் பாயிண்டா எடுப்பாங்கன்றத கன்சிடர் பண்ணி மோட்டிவேஷனல் டெக்னிக்ஸை வந்து டிசைட் பண்ணணும்ன்றது மெயின் பாயிண்ட். அண்ட் here we have to highlight some points so which helps you to create your own wordings to create a appropriate answer. So that's what I'm telling here to highlight. Deciding appropriate motivational techniques, and we are taking gender diversity here. Gender diversity is another point. So what genders, men and women. So under men we need to place autonomy, material rewards and status. So here we are moving to women. Women value what women values. So women value learn, feelings of security, flexible work hours, and friendly interaction with others. So these are the points come under flexibility when manager gonna make decision. So here he or she wanna decide appropriate motivational techniques for under which category we are gonna see the diverse. Okay, here if it is age differences, a young single energetic employee has different expectations from the job than an older employee with children to take care and have concern for future retirement benefits. According to Stone and Detrick, baby boomers highly value hard work and achievement, loyalty towards organization, and intrinsic rewards, whereas generation born 65-81 places a strong emphasis on steady employment, extrinsic reward, work-family balance, leisure time, and promotional opportunities. So when it comes to age differences, you should highlight these points. So young, single energetic employees are there, and also you can mention generation X means born 1965 to 1981. So they
Consider strong emphasis is steady employment, extrinsic reward, work family balance, leisure time, and promotional opportunities. So here another category also there 1946 to 1964. They values what? Hard work and achievement, loyalty towards organization, and also intrinsic reward. So likewise, you can divide the age differences and list out the points. So then it's easy to make your own wording sentences. Okay. Motivating a diverse workforce also includes accommodating nationality or culture difference. So now here we are moving to the nationality and cultural difference. So first you can say gender wise and age wise. So then divide how many genders are there. We can't say 3 or 4. So இப்ப நாங்க வந்து ஜெண்டரை வந்து இத்தனை தான் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? பட் நாங்க வந்து மென் ஃபீமேல்ல தான் வந்து காமனா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதனால மென் ஃபீமேல் அந்த மென் என்னென்ன சாரி மென் உமன் அந்த மென் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் பாயிண்ட் பண்றாங்க மெயினான்றத பாயிண்ட் பண்ணணும் அண்ட் உமன் என்னென்னன்றத பாயிண்ட் பண்ணணும். அப்புறம் அந்த மேனேஜர் எப்படி டிசிஷன் மேக் பண்ணுவாரு மோட்டிவேஷனல் டெக்னிக்ன்றத பாயிண்ட் அவுட் பண்ணணும். இதை நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஆல்சோ அந்த மாதிரி தான் நான் சொன்னது இதுக்கும் ஏஜுக்கும் இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வைங்க அப்படின்னா இப்படி சென்டென்ஸா எழுதாம நான் சொன்ன மாதிரி இப்ப வந்து இந்த யங் சிங்கிள் எனர்ஜெட்டிக் எம்ப்ளாயி அதை போட்டுட்டு அவங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன் என்னது from the job then older employee with children to take care and have concerns for future retirement benefits. And also here born 1946 to 1964 highly valued hard work achievement loyalty towards organization and intrinsic reward. And another category also there generation X, they mention as generation X but born 1965 to 1981. They concentrate strong emphasis on steady employment, extrinsic reward, work family balance, leisure time, and promotional opportunities. And another category 82 to 99. So they value similar to generation X. So like similar to generation X. So importance of freedom, then generation X, and places lesser emphasis on eccentric rewards. Another category is nationality or cultural differences. Different cultures have distinctive reward, preference, and unique work values which managers need to grasp when diversing motivational plans. Individuals from individualistic and capitalistic cultures such as USA, United Kingdom, and Australia tend to emphasize self-interest, short-term goals, and individual development. So இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸா வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றது. அப்ப ஸ்ரீலங்கால வந்து என்ன மாதிரி இருக்கும்? சோ நீங்க இதுல உள்ள கண்ட்ரிஸ போடணும் இல்லைங்க. ஸ்ரீலங்கால என்ன மாதிரி ஸ்ரீலங்கால இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு வந்து எக்ஸ்ட்ரின்சிக் ரிவார்ட்ஸ் அதாவது நாங்க ஒரு இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் போனஸ் இதுகளை வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறோம். பட்
செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ன்றது வந்து முக்கியம். இத வந்து இப்படி சொல்லலாம். ஓகே. இந்த இருக்கு how to motivate minimum wages wage employeesன்றத ரீட் பண்ணி நீங்க பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இதுவுமே முக்கியம். மோட்டிவேட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் அட் ஒர்க் பிளேஸ். சம்டைம்ஸ் இந்த கொஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரலாட்டி இந்த கொஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ மேனேஜிங் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஓகே, இப்ப இதை வந்து நீங்க ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நான் என்ன மாதிரியான கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டேன். அண்ட் ஆல்சோ எப்படி ஆன்சர் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டேன். பாயிண்ட்ஸ் வந்து நீங்க பிக் அவுட் பண்ணி எழுதி அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை உங்களோட ஒர்க் பிளேஸ்ல இருந்து எடுக்கலாம். ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்னு நிறைய ஜேர்னல்ஸ்ல இருக்கும். அதுல இருந்து ரீட் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். Please don't do copy paste. Okay. இந்த செஷன்ல உள்ள இது இவ்வளத்தையும் வந்து ரீட் பண்ணுங்க. கட்டாயம் நான் சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸ் எடுங்க. And இதுவும் ரொம்ப முக்கியம். இதை வந்து நான் இப்ப மோட்டிவேஷன் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் செய்யறதுனால எதெல்லாம் வெளியெடுக்கலாம், அதாவது மோட்டிவேஷனையும் ட்ரைனிங்கையும் வெளியெடுக்கலாம். இந்த மோட்டிவேஷன்ன்றது விஷயம் இல்லாட்டி பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. மோட்டிவேஷன்ல தெரியும் இவ்வளவு மோட்டிவேட் பண்ணாலும் ஒருத்தங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியலாட்டி ட்ரைனிங் தேவை. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொன்னோட ஒவ்வொன்று இன்டர் கனெக்டட் ஆகி தான் இருக்கு. ஸோ கேன் வி மெஷர் மோட்டிவேஷன்றதையும் வந்து நீங்க பாக்குறது நல்லது. We can only measure or manipulate motivation on an ordinal scale. That is, we can only specify that one level is higher than another, but not how much higher it is. For example, we may say that employee A is more motivated than employee B, but we cannot say that employee A is more motivated than employee B by such an amount. Yes. So we couldn't say mentioning an amount, but we can say employee A is more motivated than employee B. We can only say like that, but we cannot say employee A is motivated than employee B by such an amount. That's the point, main point. The level of motivation and the effectiveness of motivator also depend on the nature of the individual and the situation. A motivator which highly motivates an employee in one situation may not act as same in another situation. So can we measure motivation என்றதுக்கு இது ரீட் பண்ணி உங்களுக்கு இதே இதுல காப்பி பேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். எஸ் வி கேன் மோட்டிவேட், வி கேன் மெஷர் motivation but not in an amount. We can say a particular employee is more motivated than another employee, but we couldn't mention it in an amount. We can only measure or manipulate motivation on an ordinal scale. What? On an ordinal scale.
ஸோ இதுல இந்த ஃபீல்ட் ரிசர்ச்ன்றத ரீட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இது வரதுக்கான சான்சஸ் குறைவு. But in the level of performance has an inverted U function of motivation. அப்படின்னா அந்த curve எப்படி இருக்கும்? And negatively accelerated function curve எப்படி இருக்கும்? Performance as a constantly increasing function of motivation curve எப்படி இருக்கும்? So இது வந்து alternative relationship between motivation and performance. இது வந்து ஒரு கொஸ்டினா வரும்போது நீங்க இந்த கிராஃப் ஒரு சின்னதா சரி போட்டு காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்கோப் கூடும். இதுவும் ஒரு கொஸ்டினா வந்திருந்தது. Why performance decreases at high level of motivation? அதாவது இது வந்து ரீசெண்டா ஒரு பேப்பர்ல வந்திருந்த கொஸ்டின் தான். பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹை மோட்டிவேஷன் பண்ணி மோட்டிவேட் பண்ணா பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவோம். பட் ஹை லெவல் ஆஃப் மோட்டிவேஷன்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுங்கிற கொஸ்டின் வந்து ரீசென்ட்லி பேப்பர்ல வந்திருக்கு. அது கெட் பேப்பரா என்னன்றதை நான் பிக் அவுட் பண்ணல. பட் இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கு. இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து செஷன் 8ல இருக்கு. செஷன் 8 பிளாக் 1ல பேஜ் நம்பர் 77. So far we have discussed, so இது இருக்கட்டும். The conclusion drawn by the experiments lead us to a very important question as to why does performance decrease under very high level of motivation. There are at least two possible explanations for this situation. So we have two possibilities for decrease performance at high level of motivation. What are those? Narrowing of the cognitive field with increasing level of motivation. Anxiety associated with high level of motivation. So, two situations இருக்குது. இந்த motivation, high level of motivationனால performance குறையிறதுக்கான situation. High level of motivation is combined by a narrowing of the cognitive field. A highly motivated person may attend only to those cues which he expects to be useful in the attainment of his goals. If the task or problem is a novel or difficult one, his intense motivation may lead to him ignoring relevant information. The argument that a narrowing of a cognitive field represents the basis for the decrement in performance under very high motivation is further supported by Reed's observation that the chimpanzees who had been deprived of food for 48 hours concentrated so intensively on the food that they ignored other objects in the cage which could be used to solve the problem. Okay. இப்ப என்னன்னு சொன்னா
ஒரு சிச்சுவேஷன்ல இத ஈஸியா சொல்ல போனா நாங்க வந்து ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து ஒரு விஷயத்த மட்டுமே நம்பி இருக்கோம். அதுலயே மோட்டிவேட் ஆகி இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த விஷயம் அந்த அக்யூரேட்டான விஷயம் நமக்கு கிடைக்காம இன்னொரு விஷயம் வரும்போது, அந்த இன்னொரு விஷயத்த பத்தி நாங்க யோசிக்கவே மாட்டோம். பிகாஸ் நாங்க இதுக்கு ஆன்சர் எழுத தான் 100% மோட்டிவேட் ஆகி இருந்தோம். அத அத ரொம்ப நம்பி 100% மோட்டிவேட் ஆகி 100% குடுப்போம்னு இருந்தப்போ, இன்னொரு விஷயம் வரும்போது, அது நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே, அது பிராக்டிகலான ஒரு விஷயம். நமக்கு இன்புட் குடுக்க முடியுமா இருந்தாலுமே, அதுக்கான இன்புட் குடுக்க மாட்டோம். சோ இங்க வந்து இந்த சிம்பன்சி வந்து ஃபுட்ல மோட்டிவேட் ஆகியிருக்கு. 8 ஹவர்ஸாவே அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கு. பட் இந்த பக்கம் இன்னொரு சொல்யூஷன் இருந்தாலும், அது அதுக்கு அந்த ஆப்ஜெக்ட்க்கு போகாம அது இந்த ஃபுட்ல தான் கான்சன்ட்ரேட் ஆகி இருக்குன்றப்போ, அதுக்கு வந்து அங்க என்ன நடக்கும்னா பெர்ஃபார்மன்ஸ் லோ தான். இதுதான் அங்க உள்ள மெயின் விஷயம். இன்னொன்னு, இது வந்து நம்ப நெனைச்ச விஷயத்த விட டிஃபிகல்ட்டாவோ வேற ஒண்ணு வரும்போது. ஆனா நமக்கு தெரியும். பட் நாங்க நெனைச்சத விட வேற மாதிரி வரும்போது. இன்னொன்னு என்னன்னா, anxiety associated with high level of motivation. High level of motivation to attain a goal tend to be associated with anxiety or some other strong emotional state, which in turn impairs performance. There is considerable evidence both so experimentally evidence இருக்கு which suggests that anxiety in fact does impair performance. On the anecdotal side are the stories that about the student who was so frightened by the prospects of failing an examination that his mind went blank, or the actor who on the opening night forgot the lines that he knew so well during rehearsal. In experiments, it has been shown that when individuals are placed in a stressful situation that creates anxiety, their performance tends to be lower than when the situation is non-stressful. So இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயமே தான் நமக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் வருது. பட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் இருக்கும்போது, அந்த தெரிஞ்ச விஷயத்திலேயே ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு போயம் நல்லா தெரிஞ்சு மோட்டிவேட் ஆகி சொல்லப் போறோம்னு இருக்கிறோம். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லயே ஸ்டேஜுக்கும் போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் லைன் பிக் பண்ண முடியாம போகிற சிச்சுவேஷன்ல ஃபுல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிரும். பட் 100% மோட்டிவேட் ஆகி இருந்த ஒரு விஷயம். சோ இங்க 2 situation negative feel with increasing level of motivation and anxiety associated with high level of motivation. So இதையும் பார்த்துட்டு ஃபார்ம்ல எழுதி மெமரைஸ் பண்றது பாயிண்ட்ஸ் எடுத்து ஐடியாஸ் எடுக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் மேக்சிமம் கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதாவது ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பிளாக் 1ல செஷன் 10 அண்ட் செஷன் 8ல என்னென்ன எப்படி வரும் அண்ட் மெயின் கொஷின்ஸ் என்ன மாதிரி வரும்ன்றத வந்து ஸ்லைட்ஸ்ல கொடுத்துருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நீங்க ஐடியா எடுத்துட்டு போனாலே உங்களுக்கு 75% கவர் பண்ணலாம். ஓகே, இதோட இந்த செஷன் முடிக்கிறேன். அண்ட் வளமையா சொல்ற மாதிரி இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னா நீங்க கேட்கலாம்.
அண்ட் மாடல் பேப்பர்ஸ் மாடல் பேப்பரும் இதுலயே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவு. ஸோ அது தனியா எடுத்து ஒரு நாள் டிஸ்கஸ் பண்றதுனாலும் பண்ணலாம். ஓகே, பாய் காய்ஸ்.